ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு கிடைப்பதில்லை என்று புகார் எழுந்ததை அடுத்து ரேஷன் கடைகளில் திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ்பாபு ஆய்வு செய்தார். வரும் செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள் கடந்த மாதம் பருப்பு, பாமாயில் போன்ற பொருட்கள் வாங்காமல் விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்கள் வாங்கிக் கொள்ளலாம் என செய்தியாளர்களிடம் நகர மன்ற தலைவர் தெரிவித்தார். மேலும் அனைத்து கடைகளிலும் 5ஆம் தேதி வரை பாமாயில் பருப்பு வழங்கப்படும் என அறிவிப்பு பலகை எழுதி வைக்கும்படி கடை பணியாளர்களை கேட்டுக் கொண்டார். இதுகுறித்து பொதுமக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் குறுஞ்செய்திகள் மூலம் தகவல் அனுப்பி பொருள்களை பெற்றுக்கொள்ள ரேஷன் கடை பணியாளர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என நகர் மன்ற தலைவர் நளினி சுரேஷ்பாபு ரேஷன் கடை ஊழியர்களிடம் கேட்டுக் கொண்டார். அந்த ஆய்வின்போது கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்திற்கு பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களான பருப்பு மற்றும் பாமாயில் போன்ற பொருட்களை ஆகஸ்ட் மாதத்தில் 1 முதல் 5 தேதி வரை ஆகஸ்ட் மாதத்திற்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆகவே பொதுமக்கள் இதை பயன்படுத்தி கொண்டு வாங்காதவர்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கான பொருட்களை இந்த செப்டம்பரின் 5 தேதிக்குள் வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.